ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் கிங்டம்ஸில் சாளுக்கியாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் பல்லவாஸ் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்ட் 2 வீடியோவில் சாளுக்கியாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். The Chalukyas ruled larger part of west and center of South India, consisting of Maratha country with Vadabi, that is Badami as their capital. சாளுக்கியா கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியை உள்ளடக்கிய அந்த மராத்தா பகுதியை வந்து ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த சாளுக்கியா ரூல்ட் லார்ஜ் பார்ட்ஸ், அதாவது மத்திய மற்றும் மராத்தா பகுதியில் வந்து ஒரு மத்திய மற்றும் கிழக்கு பகுதியை உள்ளடக்கிய ஒரு பெரும் பகுதியை தான் தென்னிந்தியாவில் வந்து ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா சாளுக்கியர்கள். அவங்களோட கேபிட்டல் தலைநகர் எது அப்படின்னா வாதாபி தான் அவங்களோட தலைநகர். இப்போ பதாமி அப்படின்ட்டு சொல்றது அந்த வாதாபி, அதுதான் அவங்களோட தலைநகர். There were three distinct but closely related and independent Chalukyas. There were three distinct but closely related and independent Chalukyas dynasties. They were Chalukyas of Badami, Chalukyas of Vengi, Eastern Chalukyas, and Chalukyas of Kalyani, Western Chalukyas. இந்த சாளுக்கிய வம்சத்திலே பார்த்தீங்க அப்படின்னா 3 அரச வம்சம் இருந்தது. அது என்ன அப்படின்னா சாளுக்கியாஸ் ஆஃப் பாதாமி, அதாவது வாதாபி சாளுக்கியர்கள், சாளுக்கியாஸ் ஆஃப் வெங்கி, அதாவது வெங்கி சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி, மேலை சாளுக்கியர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ்னா மேலை சாளுக்கியாஸ், ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் கீழே சாளுக்கியாஸ். Chalukyas held Harsha in the north, the Pallavas in the south and Kalinga, Odisha in the east. சாளுக்கியர்களோட அந்த எல்லை பார்த்தீங்க அப்படின்னா வடக்கில் வந்து அந்த ஹர்ஷரோட ஆட்சி பகுதி, அதே மாதிரி தெற்கில் வந்து பல்லவர்களோடது, அப்புறம் வந்து கலிங்கம், தெற்கில் வந்து பல்லவர்கள், அதுக்கு கலிங்கம் வந்து கலிங்கங்கிறது ஒடிசா தான். அது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டில் இருந்தது, கிழக்கில். இதான் அவங்களோட எல்லை பகுதியாக இருந்தது. சோர்சஸ் இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள் என்னென்ன அப்படின்னா பதாமி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மங்களேஷா, மங்களேஸ்வரரோட வாதாபி குகை கல்வெட்டு. அது காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன், காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் உள்ள கல்வெட்டு. பட்டடக்கல் விருபக்ஷா டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன், பட்டடக்கல்ல விருபக்ஷா கோவிலில் உள்ள கல்வெட்டு. ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேசி 1, முதலாம் புலிகேசியோட ஐஹோல் கல்வெட்டு. இதுதான் சாளுக்கியர்களோட கல்வெட்டு. அதாவது பதாமி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மங்களேஷா, காஞ்சி கைலாசநாத் டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன், பட்டடக்கல் விருபக்ஷா டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன், ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேசி ஃபர்ஸ்ட். ஃபாரின் நோட்டிஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் டிராவலர் யுவான் ஸ்வாங், இதுதான் வந்து ஃபாரின் நோட்டிஸ், அதாவது சைனீஸ் டிராவலர் சீன பயணியோட யுவான் ஸ்வாங்கோட அந்த ஃபாரின் நோட்டீஸ், வெளிநாட்டினவர் குறிப்பு, இதெல்லாம் சோர்ஸ். பாக்ஸில் பார்க்கலாம். ஐஹோல், இட் இஸ் ஃபவுண்ட் அட் மேகுட்டி டெம்பிள் இன் ஐஹோல், பாகல்கட் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. இங்கே ஐஹோல் எங்கே இருக்குது அப்படின்னா பாகல்கட் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகாவில் பாகல்கட் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இருக்குது. எங்கே அப்படின்னா மேகுட்டி டெம்பிள், இந்த மேகுட்டி டெம்பிளில் தான் இந்த ஐஹோல் கல்வெட்டு இருக்குது. இட் இஸ் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட் பை ரவிகீர்த்தி, எ கோட் பாயிண்ட் ஆஃப் சாளுக்கியா கிங் புலிகேசி 2. இந்த ஐஹோல் கல்வெட்டு யாருனால் எழுதப்பட்டது அப்படின்னா ரவிகீர்த்தி. அவர் யார் அப்படின்னா புலிகேசி, 2ஆம் புலிகேசியோட அவைக்கள புலவர் தான் இந்த ரவிகீர்த்தி. கோட் பாயிண்ட் ஆஃப் புலிகேசி 2. ஸோ இந்த ஐஹோல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா இட் வாஸ் ரிட்டன் பை ரவிகீர்த்தி இன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ். இட் மேக்ஸ் அ மென்ஷன் ஆஃப் தி டிஃபீட் ஆஃப் ஹர்ஷவர்தனா பை புலிகேசி 2. அந்த ஐஹோல் கல்வெட்டில் எதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா புலிகேசி, 2ஆம் புலிகேசி ஹர்ஷரை வந்து வெற்றி கொண்டதை வந்து அந்த ஐஹோல் கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதான் டிஃபீட் ஆஃப் ஹர்ஷவர்தா பை புலிகேசி 2. ஸோ புலிகேசி வந்து ஹர்ஷரை வந்து வெற்றி கொண்டதை பற்றி அந்த ஐஹோல் கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க.
சாளுக்கியாஸ் ஆஃப் வாதாபி. வாதாபி சாளுக்கியர்களை பற்றி பார்க்கலாம். புலிகேசி ஃபர்ஸ்ட் எ பெட்டி chieftain ஆஃப் பட்டடக்கல் in Bijapur district took and fortified the hill port of Vadabi around 543 AD. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புலிகேசி ஃபஸ்ட்டு வந்து பட்டடக்கல் எங்கே இருக்குது அப்படின்னா, பிஜப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பட்டடக்கல்ல ஒரு சிற்றரசராக, ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு. அப்புறம் இன் 543 ADயில் பார்த்தீங்கன்னா வாதாபி மலைக்கோட்டையை வந்து அவர் கைப்பற்றி அந்த மலையை சுற்றி ஒரு கோட்டையை வந்து எழுப்பிட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. He soon conquered the territory between the Krishna and Tungabhadra river and the Western Ghat. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கிருஷ்ணா மற்றும் துங்கபுத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளையும் கைப்பற்றினார். அது தவிர்த்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பகுதிகளையும் அவர் வந்து கைப்பற்றினார் அப்படிதான். He soon conquered the territory between Krishna and Tungabhadra river and Western Ghats. His son கீர்த்திவர்மன் ஃபர்ஸ்ட், அவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 566 to 597, brought the Konkan coast under Chalukya control. புலிகேசி ஃபர்ஸ்டோட சன் வந்து கீர்த்திவர்மன். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா கொங்கன் கோஸ்ட், அதாவது கொங்கன் கடற்கரை பகுதிகளை சாளுக்கியா கண்ட்ரோலில் கொண்டு வந்தார். புலிகேசி 2 610 to 642 emerged as the most powerful ruler of the dynasty. புலிகேசி 2, அதாவது இரண்டாம் புலிகேசி தான் சாளுக்கியர், அது வாதாபி சாளுக்கியர் டைனாஸ்டியிலே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அரசர், பயங்கர பவர்ஃபுல்லான அரசர் ஆனார். The Persian king Khusru II sent an embassy to the court of புலிகேசி 2. இரண்டாம் புலிகேசி அவைக்கு பெர்ஷியன் கிங், அதாவது பாரசீக அரசர், தற்போது ஈரான் அரசர் வந்து இரண்டாம் குஷ்ரு, அவர் தூதுவர்களை வந்து புலிகேசி அவைக்கு வந்து அனுப்பினார். யாரோட தூதர்களை அனுப்பினார் அப்படின்னா பாரசீக அரசர் குஷ்ரு II. Who sent embassy to the court of Pulikesi II means King Khusru II sent embassy to the court of Pulikesi II. Pulikesi succeeded in seizing parts of Gujarat and Malava. புலிகேசி வந்து குஜராத் அண்ட் மாலவத்தோட பகுதிகளையும் அவர் வந்து கைப்பற்றினார். He defined the North Indian ruler Harsha, and according to an agreed understanding, Narmada river was fixed as the boundary between the two. புலிகேசி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நார்த் இந்தியன் ரூலர் ஹர்ஷருக்கு வந்து அடிபணியை மறுத்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி, அக்ரீட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நர்மதா ரிவர் தான் வந்து ரெண்டு இதுக்குமே பவுண்ட்ரி மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவரோட நாட்டோட எல்லையாகவும் அவரோட நாட்டோட எல்லையாகவும் பவுண்ட்ரியை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. About 624, Pulikesi II conquered the kingdom of Vengi and gave it to his brother Vishnuvardhan. 624 பார்த்தீங்க அப்படின்னா புலிகேசி இரண்டாம் புலிகேசி வெங்கியை கைப்பற்றி அவரோட பிரதர் விஷ்ணுவர்தனுக்கு வந்து கொடுத்துட்டாரு. ஃப்ரம் இந்த விஷ்ணுவர்தன்ல இருந்து தான் த ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் சாளுக்கியா ரூலர். விஷ்ணுவர்தன் தான் ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் சாளுக்கியா ரூலர். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் கீழே சாளுக்கிய ரூலர். முதல் கீழே சாளுக்கிய ரூலர் யார் அப்படின்னா விஷ்ணுவர்தன். விஷ்ணுவர்தன் யார் அப்படின்னா அவர் வந்து புலிகேசியோட பிரதர், இரண்டாம் புலிகேசியோட பிரதர். ஹூ கான்கர்ட் வெங்கை அப்படின்னா புலிகேசி II கான்கர்ட் வெங்கி அண்ட் கேவ் இட் டு ஹிஸ் பிரதர் விஷ்ணுவர்தன். த ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் சாளுக்கிய ரூலர். விஷ்ணுவர்தன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் சாளுக்கியர் ரூலர். ஸோ விஷ்ணுவர்தன்ல இருந்து தான் முதல் கீழே சாளுக்கியர் அந்த டைனாஸ்டியை வந்து ஸ்டார்ட் ஆகுது. டூரிங் 641 to 647, the Pallavas ravaged the Deccan and captured Vadabi, but the Chalukyas had recaptured it by 655. பல்லவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 641 to 647ல டெக்கானை சூறையாடி வாதாபியை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாங்க. பட் சாளுக்கியாஸ் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி வந்து 655ல வாதாபியை திருப்பி அவங்களே வந்து மீட்டு எடுத்துட்டாங்க, ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. விக்ரமாதித்யா ஃபர்ஸ்ட் 655 to 680 and Vikramaditya II, the successor of Vikramaditya I, captured Kanjipuram but spared the city.
விக்ரமாதித்யா முதலாம் விக்ரமாதித்யருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னா விக்ரமாதித்யர் 2, இரண்டாம் விக்ரமாதித்யர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காஞ்சிபுரத்தை கேப்சர் பண்ணி அந்த சிட்டியை வந்து எதுவுமே சேதப்படுத்தலை, பட் அதை வந்து ஆக்கிரமிச்சு மட்டும் வச்சுக்கிட்டார். விக்ரமாதித்த கீர்த்திவர்மன் 2, the successor of Vikramadityan II, was defeated by Dandi Durga, the founder of the Rashtrakuta dynasty. கீர்த்திவர்மன் யார் அப்படின்னா விக்ரமாதித்தன் இரண்டாம் விக்ரமாதித்தருக்கு பின் ஆட்சி செய்தவர் தான் இந்த கீர்த்திவர்மன். ஸோ கீர்த்திவர்மனை வந்து தோக்கடிச்சவர் யார் அப்படின்னா தண்டி துர்க். இவர் யார் அப்படின்னா ராஷ்டிரகூட்டா டைனாஸ்டியோட ஃபவுண்டர். ராஷ்டிரகூட்டா அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா தந்தி துர்க். வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி, இது வந்து மேலை சாளுக்கியர். வெஸ்டர்ன் சாளுக்கியஸ் ஆஃப் கல்யாணி, இப்போ வந்து மேலை சாளுக்கியஸ் ஆஃப் பதமா. தே வேர் த டிசெண்டன்ஸ் ஆஃப் பதாமி சாளுக்கியாஸ் ரூல்டு ஃப்ரம் கல்யாணி, மாடர்ன் டே பசவ கல்யாண். இந்த கீழே சாளுக்கியர்கள் அதாவது வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் வந்து பதாமி சாளுக்கியர்களோட வழித்தோன்றல் தான், டிசெண்டன்ஸ் தான், அவங்களோட வழித்தோன்றல்கள் தான். அவங்க கல்யாணியை தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணி வந்து என்ன பேரில் அழைக்கிறாங்க அப்படின்னா பசவ கல்யாண். நவடேஸில் வந்து பசவ கல்யாண் அப்படின்னு சொல்கிறாங்க. முற்காலத்தில் கல்யாணின்றது இப்போ பசவ கல்யாண். இன் 1973, தைலப்பா II, a feudatator of Rashtrakuta ruling from Bijapur region, defeated Paramara of Malwa. தைலப்பா II யார் அப்படின்னா ராஷ்டிரகூட்டாஸ்க்கு கீழே வந்து ஒரு சிற்றரசராக ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தவர். பிஜப்பூரை வந்து ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தவர், பிஜப்பூர் ரீஜியனை. அவர் வந்து பர்மாரா யார் அப்படின்னா மால்வாவோட இவரை பர்மாராவை டிஃபீட் பண்ணிட்டார். தைலப்பா II occupied Kalyani and his dynasty quickly grew into an empire under சோமேஸ்வரா. தைலப்பா II வந்து இப்போ கல்யாணியை வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த கீழே சாளுக்கியர்களோட மேலை சாளுக்கியர்களோட இது வந்து ஆட்சி வந்து விரிவடைந்தது யார் காலத்தில் அப்படின்னா சோமேஸ்வரா காலத்தில் தான் இந்த மேலை சாளுக்கியர்களோட ஆட்சி அதிகாரம் வந்து விரிவடைந்தது. த டைனாஸ்டி குயிக்லி க்ரோ இன்டு அன் எம்பையர் அண்டர், ஒரு பேரரசாக உருவானது யாருன்னா சோமேஸ்வரா ஃபஸ்ட்டு, முதலாம் சோமேஸ்வரா காலத்தில். சோமேஸ்வரா ஃபர்ஸ்ட் மூவ்ட் த கேபிட்டல் ஃப்ரம் மன்யகேட்டா டு கல்யாணி. சோமேஸ்வரா ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்க, முதலாம் சோமேஸ்வரா அவரோட கேபிட்டல் என்ன பண்ணிட்டாரு, மன்யகேட்டாலேருந்து கல்யாணிக்கு வந்து மாற்றிட்டார் அதோட தலைநகரை, மான்யகேட்டா. For over a century, the two empires of South India, the Western Chalukyas and the Chola dynasty of Tanjavur, fought many battles to control the fertile region of Vengai. ஒரு பல நூற்றாண்டுகளாக பார்த்தீங்க, ஒரு நூற்றாண்டுகளாக வந்து ரெண்டு எம்பையர்ஸ் யார் அப்படின்னா சவுத் இந்தியனில் மேலை சாளுக்கியர்களும் அதே மாதிரி சோழ பேரரசு ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வெங்கியை கைப்பற்றுறதுக்காக பல நாளாக வந்து ரெண்டு பேருக்கிடையே பேட்டில்ஸ் போர்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்குது. டூரிங் த ரூல் ஆஃப் விக்ரமாதித்யன் 6 in the late 11th century, vast area between the Narmada river in the north and Kaveri river in the south came under Chalukya control. அதாவது 6ஆம் விக்ரமாதித்யன் 6 பீரியடில், அதாவது 11ஆம் செஞ்சுரி 11ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்ட் ஏரியா பிட்வீன் த நர்மத ரிவருக்கு, நார்த்தில் நர்மத ரிவருக்கும் சவுத்தில் வந்து காவேரி ரிவருக்கும் இடைப்பட்ட நிறைய ஏரியாவை வந்து அவர் வந்து கைப்பற்றிட்டார். அந்த ஏரியா ஃபுல்லாமே சாளுக்கியர்கள் கண்ட்ரோலில் வந்துருச்சு. யார் பீரியடில் அப்படின்னா விக்ரமாதித்யன் 6 பீரியடில். எத்தனாம் செஞ்சுரி அப்படின்னா 11th செஞ்சுரியில். கான்ட்ரிபியூஷன் டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதாவது சாளுக்கியர்களோட கலை மற்றும் கட்டடக்கலைக்கு அவர்களோட பங்களிப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கான்ட்ரிபியூஷன், அவங்க பங்களிப்பு ஃபார் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், கலை மற்றும் கட்டடக்கலைக்கு. As supporters of both Saivism and Vaishnavism, the Chalukyas contributed richly to the art and architecture. Chalukyas வந்து போத் சைவிசம், அதாவது சைவம் மற்றும் வைணவம் இரண்டுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க வந்து கலை கட்டடக்கலை இரண்டு இதுக்குமே வந்து பங்களிப்பு அதிகமாக செய்தாங்க.
A new style of architecture known as Vesara was developed. கட்டடக்கலை ஒரு புதிய கட்டடக்கலை பாணியை வந்து உருவாக்குனாங்க. அதான் வேசரா. வேசரா இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சவுத் இந்தியன், தட் இஸ் திராவிடா, அண்ட் நார்த் இந்தியன் நாகரா பில்டிங் ஸ்டைல். வேசரா வந்து காம்பினேஷன் ஆஃப் போத் சவுத் இந்தியன் அண்ட் நார்த் இந்தியன் பில்டிங் ஸ்டைல். சவுத் இந்தியன் பில்டிங் ஸ்டைல் அதாவது தென் இந்தியா பில்டிங் ஸ்டைல் என்ன திராவிடா, வட இந்தியர்கள் இது என்ன அப்படின்னா நாகரா. ஸோ ஆர்கிடெக்சர் ஸ்டைல் இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணதான் வேசரா. ஹூ இன்ட்ரடியூஸ் நியூ ஆர்கிடெக்சர்ஸ் அதாவது பில்டிங் ஸ்டைல் அப்படின்னா சாளுக்கியாஸ் தான். A new style of architecture known as Vesara was developed by Chalukyas. They perfected the art of stone building without mortar. அதாவது கல்கர் வச்சு ஸ்டோன் வச்சு தான் வந்து பில்டிங்கை வந்து கட்ட வந்து அவங்க முயற்சி பண்ணாங்க. அந்த சாந்து இல்லாமல் வெறும் கல் வச்சு கட்டடங்களை எழுப்புனாங்க, சாந்து வந்து பயன்படுத்தாமல். They used soft sandstones in construction. ரொம்ப சிறிய இதை வந்து யூஸ் பண்ணி மணற்கற்கள் யூஸ் பண்ணி கட்டினாங்க. They built a number of rocket cave temples and structural temples. குகை கோவில், அதுக்கப்புறம் வந்து பாறை குடைவரை கோவில், கட்டட கோவில், இது எல்லாமே வந்து அவங்க வந்து கட்டினாங்க. டெடிகேட்டட் டு சிவா, விஷ்ணு அண்ட் பிரம்மா. இந்த பாறை கோவில், அதுக்கப்புறம் குகை கோவில், கட்டுமான கோவில், ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ், இதெல்லாமே சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த மாதிரி இவங்க எல்லாருக்குமே அதை அர்ப்பணித்து அந்த கோவில் வந்து அவங்க கட்டினாங்க. The structural temples of Chalukya exist at Aihole, Badami and Pattadakal. அவங்கள கட்டுமான கோவில்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா சாளுக்கியாவோட கட்டுமான கோவில்கள் எங்கெங்கே இருக்குன்னா ஐஹோல், பதாமி அண்ட் பட்டடக்கல்ல இருக்குது. The important stone temples are the Vishnu temple at Badami and Aihole and the Virupaksha or Shiva temple at Pattadakal in Bijapur districts in present day Karnataka. அதாவது கட்டுமான கோவில் இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு கோவில் எங்கெங்கே கட்டியிருக்காங்கன்னா பதாமிலே, ஐஹோல்லையும், அதே மாதிரி சிவன் அதாவது விருபக்ஷா டெம்பிள் சிவனுக்கான கோவில் எங்கன்னா பட்டடக்கல்ல கட்டியிருக்காங்க. பட்டடக்கல் எங்கே இருக்குது? இட் வாஸ் இன் பிஜப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகாவில். பிஜப்பூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பட்டடக்கல்ல சிவனுக்காக அதாவது விருபக்ஷா கோவில் கட்டியிருக்காங்க. விஷ்ணுக்கு வந்து பதாமி அண்ட் ஐஹோல்ல. The Vishnu temple at Badami was built by Mangalesha of the Chalukya dynasty and contains the Aihole inscription of விஷ்ணு டெம்பிள். பதாமியில் உள்ள விஷ்ணு டெம்பிளை பில்ட் பண்ணது யார் அப்படின்னா மங்களேஷா ஆஃப் சாளுக்கியா டைனாஸ்டி. சாளுக்கிய அரச வம்சத்தில் மங்களேஸ்வர அரசன் தான் வந்து விஷ்ணு டெம்பிளை பதாமியில் வந்து கட்டினார். அண்ட் இந்த மங்களேஸ்வரா டெம்பிளில் தான் கண்டைன்ஸ் த ஐஹோல் inscription of பதாமியில் உள்ள கேவ் டெம்பிள். இது அதோட இமேஜ். விக்ரமாதித்யா 2. விக்ரமாதித்யா 2வோட ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பதாமியில் உள்ள விஷ்ணு டெம்பிளில் தான் இருக்குது. The cave temples are found at அஜந்தா, எல்லோரா அண்ட் நாசிக். அவங்களோட குகை கோவில்லாம் எங்கெங்கே இருக்குது? சாளுக்கியரோட குகை கோவில்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அஜந்தாவில், எல்லோராவில், நாசிக்கில் இருக்குது. The cave temples at Badami contain fine sculptures of Vishnu reclining on Sheshanaga, Baraga and Boar. இந்த கேவ் டெம்பிள் இருக்குல்ல குகை கோவில், இங்கே பதாமியில் உள்ள குகை கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவோட அந்த சிலை சிற்பங்கள் அது பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு வந்து சேஷ நாகால வந்து சாஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி, வராகர் சிலை, இது எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மரோட இது வாமனர் அந்த அவதாரம், இது எல்லாமே அந்த ஸ்கல்ப்சர்ஸில் அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க. த காசி விஸ்வேஸ்வரா டெம்பிள் அட் லாக்குந்தி, த மல்லிகார்ஜுனா டெம்பிள் அட் குருவாட்டி, த காளீஸ்வரா டெம்பிள் அட் பாகலி, இது எல்லா டெம்பிளுமே வந்து சாளுக்கியஸ் பில்ட் பண்ணலாம். காசி விஸ்வேஸ்வரா டெம்பிள் எங்கன்னா லாக்குந்தியில் இருக்குது. மல்லிகார்ஜுனா டெம்பிள் வந்து குருவாட்டி அங்கே. த காளீஸ்வரா டெம்பிள் அட் பாகலி, த காளீஸ்வரா டெம்பிள் அட் பாகலி. இது
and the Mahadeva temple at Itagi represents well-known example of architecture of Western Chalukyas of Kalyani. இந்த கல்யாணிய சாளுக்கியர்களுக்கு கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எதுனா இந்த மகாதேவா டெம்பிள் அட் இட்டகி, அதுக்கப்புறம் பாகலியில் உள்ள காளீஸ்வரா டெம்பிள் அண்ட் குருவாட்டியில் உள்ள மல்லிகார்ஜுனா டெம்பிள் அண்ட் காஷி விஸ்வேஸ்வரா டெம்பிள் இதெல்லாம் கல்யாணி சாளுக்கியர்களோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆஃப் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ், மேலை சாளுக்கியர்களோட இந்த இதுக்கு எடுத்துக்காட்டு. சாளுக்கியா அடாப்டட் த வக்கட்டாக்கா ஸ்டைல் இன் பெயிண்டிங். அவங்க பெயிண்டிங் என்ன ஸ்டைல அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த வக்கட்டாக்கா ஸ்டைல் தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. The cave of Ajanta were created during the reign of Chalukyas. அஜந்தா கேவ்ல உள்ள சில பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாளுக்கியா பீரியட்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. The reception given to the Persian embassy by Pulikesi II is depicted in the painting of Ajanta. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புலிகேசி டூவில் இந்த பெர்ஷியன், நம்ம ஆல்ரெடி சொன்ன 2ஆம் புலிகேசிக்கு பெர்ஷியன் தூதர் வந்திருந்தார் அப்படின்ட்டு அந்த பிக்சர் அந்த அஜந்தா கேவ்ல அப்படியே அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. புலிகேசி அவையில் அந்த பெர்ஷியன் எம்பசி அவர் எம்பசர் வந்தார் அப்படிங்கிறத வந்ததுக்கான அந்த பிக்சர் அழகாக அதில் வரைஞ்சிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. பட்டடக்கல் UNESCO World Heritage Site is a small village in Pagalkot district of Karnataka. பட்டடக்கல் எங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் அ ஸ்மால் வில்லேஜ். அது ஒரு சிறிய கிராமம் தான். அந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் பாகல்கோட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், பாரம்பரிய சின்ன இடத்துல இது பட்டடக்கல்ல இடம்பெற்றிருக்கு. இட் ஹாஸ் 10 temples. Out of them 4 were built in northern style Nagara, while the rest 6 were are in the southern style Dravida. பட்டடக்கல்ல மொத்தம் எத்தனை டெம்பிள்ஸ் இருக்குன்னா 10 கோவில் இருக்குது. அந்த 10 கோவிலில் 4 கோவில் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்தன் ஸ்டைலில் நாகரா பாணியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 6 டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய பாணி, அதாவது திராவிட பாணியில் கட்டியிருக்காங்க. விருபக்ஷா டெம்பிள் அண்ட் சங்கமேஸ்வரா டெம்பிள் ஆர் இன் திராவிடியன் ஸ்டைல் அண்ட் பாப்பநாதா டெம்பிள் இஸ் இன் நாகரா ஸ்டைல். விருபக்ஷா டெம்பிளும் சங்கமேஸ்வரா டெம்பிள் ரெண்டும், இந்த சிவன் கோவில் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா திராவிடன் தென்னிந்திய கட்டடக்கலை பாணியில் திராவிடன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. பாப்பநாதா டெம்பிள் நாகரா ஸ்டைலில். த விருபக்ஷா டெம்பிள் இஸ் பில்ட் ஆன் த மாடல் ஆஃப் காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள். காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள், காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் மாடல்லே பில்ட் பண்ணதான் விருபக்ஷா டெம்பிள். அதாவது திராவிடன் ஸ்டைலில் இந்த கோவிலோட மாடலை அப்படியே பில்ட் பண்ண. ஸ்கல்ப்சர்ஸ் brought from காஞ்சி were employed in its constructions. அதாவது காஞ்சியிலிருந்து கூட்டிகிட்டு போன அந்த சிற்பிகள் விருபக்ஷா டெம்பிள் கட்டுறதுக்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ராஷ்டிரகூடர்ஸ் பற்றி பார்க்கலாம், ராஷ்டிரகூடர்களை பற்றி பார்க்கலாம்.